ஆண்டவர் யுத்தம் பண்ணி இறங்கிட்டாருன்னா இரதங்கள் எல்லாம் புறப்பட பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அதை அணைச்சு போடணும் அவருக்கு. நம்ம ஒண்ணு முடிக்கல, இன்னொன்னு ஃபேஸ் பண்றதுக்கு வந்து நிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம், சுத்த சொல்லு, நீ சுத்து, நீ முடிச்சியா, நீ முடிச்சியா, இல்ல இல்ல நீ சுத்து. கர்த்தர் நம்மளை சுத்த விடுறாருனாலே சில பிரச்சனையை கர்த்தர் முடிக்க போகிறார் அர்த்தம். அதனாலதான் பாருங்க, பேதுருவை கூப்பிட்டார்ல, பேதுரு எப்ப கூப்பிட்டார்? அவனுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் கூப்பிட்டார். அவர் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. முதல்ல போட்டை உள்ள கொண்டு போவோம், முடிச்சுட்டு வருவோம். ஆண்டவரே உங்களுக்கு நேரம் இல்லை ஆண்டவர், பகற்காலம் எனக்கு அவசரம் இல்லை, வா உள்ள போ. திருப்பி கொண்டு வந்து அவனை கூட்டிட்டு போறாரு. அவன் ஃபர்ஸ்டே கரையில தானே இருந்தான், கூட்டிட்டு போக வேண்டியதானே. நீ ஆழத்துக்கு போகணும். போட்டு பிடிச்சாங்கள, மீன் பிடிச்சாங்கல்ல, பேதுரு எல்லாத்தையும் வித்துட்டு வா, வித்து கடன் எல்லாம் செட் பண்ணிட்டு. ஒன்றும் கிடையாது, நீ முதல்ல பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? என் பிரயாசத்துக்கு பலன் இல்லை, வா முதல்ல போ. ஆண்டவர் அழைப்பு, நான் தானே அழைச்சேன், முதல்ல இதை சால்வ் பண்ணும். என் ஆண்டவர் யார் தெரியுமா? மார்க் 7:37, மார்க் 7 கடைசி வசனம் தானே 37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நல்ல கைகளை தட்டி மார்க் 7:37, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இவர்தான் நான் ஆராதிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும். ஹல்லேலூயா, ஆமென். நம்மெல்லாம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணாமலே எல்லாமே பண்ணிடுவோம். எல்லாரும் அப்படிதானுங்க. எல்லாரும் நம்ம வீடு கட்டுறோம், பிரதிஷ்டை டைம் ஆச்சு, டிசம்பருக்குள்ள பண்ணணும் அல்லது இந்த டேட்டுக்குள்ள பண்ணணும். சிலர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க போறதுக்குள்ள பண்ணணும். அப்படி இப்படின்னு பண்ணி எடுத்துட்டு ஒரு மேக்கப் பண்ணிட்டு உள்ள வருவோம் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய வேலை, எல்லா வேலையும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாவற்றையும், ஆண்டவர் டைம், எனக்கு அவசரம் இல்லை, நீ ஆழத்துக்கு போ. எதுக்கு ஆழத்துக்கு கூட்டிட்டு போகணும்? அவன் அழைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே. நீ போ ஆழத்துக்கு. ஏன்? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பேதுருவே, அதை டீல் பண்ணிட்டு தான் நான் உனக்கு கூட்டிட்டு வருவேன். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்டவன், ஹல்லேலூயா, அவன் ஒன்றை தோற்றதுனால அவரிடத்தில் வந்தவனா இருக்கக்கூடாது. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் வெக்கத்தோடு. எனக்கெல்லாம் நான்லாம் என் அரியர்லாம் கேட்டு உங்களுக்கு அரியர் வந்துடாம, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி பாஸ் பண்ண வச்சு சர்டிபிகேட்டை கையில வாங்க வச்சு, இனி வா சால்வ் பண்ணிட்டு வருவா, நீ வா நம்ம போவோம். என்ன ஆண்டவர், வேண்டாம் இந்த பக்கமே வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை டீல் பண்ணிட்டு வரும், வா. ஆமென். ஆண்டவர் பார்த்தார். இப்போ ஆண்டவர் மட்டும் இவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தானு வைங்களா, பார்வோன வர சொல்லட்டுமா கேட்டிருந்தா எனக்கு தெரியும், கேட்க மாட்டார். பார்வோன வர சொல்லட்டுமா சொல்லல. ஏன்னா ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்ட, நீ இப்ப என் கிட்ட வந்துட்ட, நீ இந்த எகிப்தியனை பார்க்க கூடாது, இனி இந்த பிரச்சனைய அநேகரை கத்த சாட்சியா நிறுத்த போகிறோம். 10 வருஷமா, 15 வருஷமா, 8 வருஷமா, 7 வருஷமா, 4 வருஷமா, 30 வருஷமாய் சந்தித்துக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் ஒரு திரி அணைகிறது போல, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ரமம்ரே ஜெய கீத, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம். ஈஸியா இன்னொரு வே ஓபன் ஆகி ஜம்ப் பண்ணி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே போலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வா,
ஹல்லேலூயா. எப்படியாவது இங்க இருந்து ஓடுனா போதும். கர்த்தர் போன வருஷம் எண்டுல பேசினார்ல, நீங்கள் தீவிரித்து ஓடுவது போல ஓடி போவது இல்லை. எப்படியாவது இதுல இருந்து அப்படிலாம் விட மாட்டார். அதனாலதான் ரதங்களை ராணுவங்களை மொத்தமா முடிக்கிறார், எல்லாத்தையும் புறப்பட பண்ணுகிறார். அப்படிதான் இருக்கு அந்த வசனம். எஸ்ஐயா 43 படித்தோம் அல்லவா? இந்த வசனத்தை வாசியுங்கள். 17. ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் ஒன்று விடாம நீங்க ஆட்டு மந்தை போல வந்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டு மந்தையை நடத்துகிறவர் யூத ராஜ சிங்கம். எல்லாத்தையும் புறப்பட இங்க ஆட்டு மந்தையை போல புறப்பட பண்ணி, வாப்பா வா வா வா, மெதுவா மெதுவா. கரவல் ஆடுகளை அவர் மெதுவா மெதுவா வா. அவருடைய இன்னொரு ஃபேஸ் இருக்குல்ல, அங்க புறப்பட பண்ணி, எப்படி நீ இருக்கலாம் பார்வானே, எப்படி நீ அவனை விடலாம், எலும்பு பார்வோன் அப்படிதான் சொல்லுவான். எப்படி அவங்கள போக விடலாம்? 14வது அதிகாரம் 4 முதல் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அப்படின்னு. 5வது வசனத்துல ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன அப்படிங்கிறான். 8வது வசனம், கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை, அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். ஆண்டவர் விடல. பார்வோனை எப்படி நீ விட்ட? நீ எப்படி விடலாம்? உன் அதிகாரம் என்ன? உன் ஆளுமை என்ன? உன் பவர் என்ன? அவ்வளவு விடக்கூடாது. அவனை எழுப்புறாரு. அவன் விடக்கூடாது. உடனே எல்லாரையும் கூடுறான். முந்தின வசனத்துல இருக்கிறது 6, அவன் தன் ரதத்தை போட்டி தன் ஜனங்களை அவன் ஏதோ கூட்டினது மாதிரி இருக்கு. ஆனா 43, 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்படப்படி. அவங்கள புறப்பட பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி நேரா போக வேண்டிய பாதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இங்க இருந்து ஜம்ப் பண்ணா கூட எனக்கு அது கிடைக்கும். ஆனா அப்படி விடாம இப்படி சுத்த விடுறாரு தெரியுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். என் சத்துரு வீழ்வது எனக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது விஷயம். உன்னை தொடுகிறவன் அவருடைய கையை தொடுகிறான் என்றல்ல, அவர் கண்மணியை தொடுகிறான். அதனாலதான் தாவீது என்னைக்காவது சவுல சுவரோடு அடிக்க பார்த்திருப்பானா? இல்ல. சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து கொலை செய்ய பார்த்தான். கர்த்தர் விடல. அப்படியே சவுல் செத்ததுக்கு அப்புறம் அவனை அலங்கத்துல தொங்க விட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. இந்த வசனம் நம்ம சும்மா படிச்சுட்டு போறோம். கர்த்தர் மனசுல வச்சிரு, என் பிள்ளை எப்படியோ நினைக்க பார்த்த. அப்படிதான் நாங்க பிறக்கிற ஆண் குழந்தைய எப்படி கொலை செய்யணும்? தண்ணியில போட்டு உள்ள வாங்கினாரு. பாத்தீங்களா? பார்வோன் சேனை எங்க அடிச்சாரு? ஏன் சங்கார தூதன்ட்ட மொத்தமா அடின்னு சொன்னா அடிக்க மாட்டாரா? அடிப்பார்ல. அதான் சங்கீதம் 57 சங்கீதம் 9 இருக்கு, தாங்கள் வெட்டின குழியில உங்களுக்கு விரோதமா சத்துரு குழி எவ்வளவு ஆழமாய் தோண்டினாலும் நீ கர்த்தரால் நடத்தப்படுவாயானால். ஹல்லேலூயா. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? மேகத்து கீழே இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேலருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் 14:12 வாசியுங்கள். 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி
என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு நிமிஷம், ரெண்டாவது கை தட்டலாம். இந்த இஸ்ரவேலர் எகிப்தியர் இன்னைக்கா பாக்குறாங்க, ஆனா ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலா சொல்லி இருக்கு? இன்னைக்கு நேத்து வர எகிப்தியனை நீ மட்டும் பார்த்த, இன்னைக்கு நீ பார்க்க மேக ஸ்தம்பத்திலிருந்து அவரும் பார்க்கிறான். உன் பிரச்சனைய நீ அவரும் சேர்ந்து பார்க்கிற தெரியுமா? அன்னைக்கு பிரச்சனைக்கு லாஸ்ட் டே. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. 430 வருஷம் நீ ஒத்தைக்கு பார்த்த, இப்ப நீ எங்க இருந்து பார்க்கிற தெரியுமா? சனகரிப் நிந்தித்த நிருபம் எசேக்கியா கையில கிடைக்குது. அவன் பார்க்கல. நான் பார்த்தா நான் அட்டாக்ல விழுந்துருவேன். நம்ம 2 பேரும் பார்ப்போம். ஆண்டவரே, நேரா போய் சமூகத்தில் போய் உட்கார்ந்து கர்த்தருக்கு முன்பாக இப்படி விரித்து பாருங்க, நான் பார்த்துட்டார். இன்று நீ காண்கிற எகிப்தியனை, இதுதான் லாஸ்ட். பல பிரச்சனையை சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நீ மேகத்துக்கு கீழே நீயும் பாரு, மேகத்துக்கு மேல வேதம் சொல்ல கர்த்தர் பார்த்தார்னு ஒரு வசனம் இருக்கும். 14வது அதிகாரம் 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. அதனால இன்னைக்கு நீ பார்க்கிறது வேற, இத்தனை வருஷம் நீ பார்த்தது வேற. ஆமே. இன்னைக்கு நீங்க பல இப்படிதான் பின்னாடி ரதத்துல வந்து நிக்கிறோம், நெஞ்சு படபடான்னு அடிக்குது. என்ன நெருங்கிருவானோ நெருங்கணும் எங்க? ஏய், அவன் கோட்டைக்குள்ள நீ இருந்த உன்னை தொட விடல ஆண்டவர், உன் தீபத்தை அணைய விடல ஆண்டவர். இப்ப அவர் கோட்டைக்குள்ள வந்திருக்கிற, ரத்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிற, விட்டுருவாரா? மேகத்துக்கு கீழே இருந்து எகிப்தியரை அப்படி பார்த்தாங்க, இப்படி திரும்பி பார்த்தாங்க. இவங்க எதை திரும்பி பார்த்தாங்களோ, வேதம் சொல்லுகிறது முன்பாக நடந்த மேகஸ்தம்பம் விலகி மோசேட்ட சொல்ல, நீங்க முன்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன்டார். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை நமக்கு தோணும், நம்ம இத்தனை வருஷம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இத்தனை வருஷம் நீ பார்த்ததல்ல, இன்னைக்கு ஒன்ன அதாவது அவர் கீழே இருந்து உங்களை ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கிறார்னா, உங்களுக்கு கடைசி அல்ல, அந்த பிரச்சனைக்கு. நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய என் தேவன் அப்படின்னு பவுல் சொல்றார். அவருடைய ஆளுகை கீழே இருக்கும்போது தான் பாம்பு அவன் கையை கடிச்சது. அது பவுலுக்கு கடைசி அல்ல, அந்த பாம்பு கடைசி. ஆமென். இப்ப இன்றைக்கு நீங்கள் கண்ட, அப்ப இந்த எகிப்தியனை காண வச்சது யாரு? கர்த்தர். இனி அன்றைக்கு பார்த்துக்கோ, கடைசியா பார்த்துக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடைசியா பார்த்துருங்கன்னா. யார? உங்களே இல்ல. ஹல்லேலூயா. அப்பா கீழே இருக்கும்போது சில பிரச்சனை. அதனாலதான் பர்திமேயு அந்த துணியை எல்லாம் பார்த்துக்கோங்க. இனி என் மேல இந்த குருடனுக்குரிய வஸ்திரம், இந்த வழியருக உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனுடைய வஸ்திரம் இனி என் மேல. என் தேவன் எனக்காய் எல்லாமே என் தேவன் எனக்காய் சபகரலபதரப கிரகிக்க முடியா சர்வஞானியே ஆமென். நேரம் போகிறது. நான் 2 காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள். அப்படி பார்வோன் சேனை வந்து அப்படி ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு.
அந்த 15வது அதிகாரம் இவர்கள் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆமென். கர்த்தர் செய்த காரியங்கள் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னாக புறப்பட்டு போனார்கள். மிரியாம் பாடினாங்க, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆராதிப்பதோடு நிறுத்தி விடாதிருங்கள், ஆயத்தப்பட்டு புறப்படுங்கள். நம்ம எல்லாம் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அப்படி நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு போய் உட்காந்துரும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்னு. என்ன அர்த்தம்? கிளம்பு. இவங்களுக்கு என்னன்னா, உட்கார்ந்திருந்து அந்த ரதம் மிதக்கிறது, குதிரை செத்து மிதக்கிறது, பார்வோன் மிதக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பாடணும். சத்துரு உங்க முன்னாடி விழ வைக்கும் போது சத்துருவை பார்த்து சிரிக்கிறதுக்கு இல்லை, போயிட்டே இரு. ஆமென். நேர அடுத்து எங்க கொண்டு போறாரு தெரியுமா? சூர் வனாந்திரத்துக்கு. சூர் வனாந்திரத்துல தண்ணீர் இல்ல. இப்பதானே ஆராதிச்சோம். அநேகருடைய புலம்பல் இங்கதான் இருக்கு. நான் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு தான் நான் வந்தேன், ஆனா அடுத்த 3 நாள் நான் ரொம்ப சஃபர் ஆகுறேன். பிரச்சனை, அடுத்த பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன? ஆண்டவர் கொண்டு இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், அங்க வந்து தண்ணீர் தான் இருந்துச்சு. மதிலு கூட தண்ணீரை வச்சுதான் கட்டி வச்சிருந்தார். ஆனா அடுத்து சூர் வனாந்திரத்துல தண்ணீரே இல்லை. சில டைம் ஆண்டவர் நடத்துறது வந்து ஆமென். ஒரு டைம்ல இந்த சிக்குன் குனியாவா அப்படி இந்த என்ன குனியாவோ அப்படி வந்தப்போ கோழி எல்லாம் 16 ரூபா 20 ரூபா. நிறைய வீட்டில் டீக்கு ஸ்நாக்ஸே சிக்கன் ஃப்ரை தான். ஏன்னா 15 ரூபா 20 ரூபா. அதுக்கப்புறம் சிக்கன் குனியா சிக்கன்லேருந்து வரல, அதில் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வந்ததும் கோழிக்கு விலையெல்லாம் ஏறிச்சு. இப்போல்லாம் ஹோட்டல் பக்கம் போகும்போது அதோட முடிச்சுது, ஏன்னா விலை ஏறிட்டு. இதே போலதான் சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துறது. இங்க மதிலே ஜலம்தான், அங்க இஷ்டத்துக்கு தண்ணி போதும் போதும். அதாவது குடிச்சு குடிச்சு செத்தான். எங்க? சிவந்த சமுத்திரத்துல. அதை பார்த்து பார்த்து இவனுக்கு ஆராதனை. அவன் தண்ணி குடிச்சு செத்ததை பார்த்து இவனுக்கு சந்தோஷத்துல. இங்க வரும்போது குடிக்க தண்ணி இல்லையே. கேரள் டைம் நம்ம சகோதரர்கள் எல்லாம் நீங்க ஏதாவது டீ வேணுமா? ஏன்னா சாயங்காலம் எல்லா வீட்லயும் டீ, பப்ஸ் ஒன்னும் வேண்டாம். டே தம்பிங்களா போய் சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போச்சே. சில ஆண்டவர் நடத்துறது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை முடியலன்னு பார்க்காதீங்க, பயணம் முடியல. பயணம் முடியல. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதான் உண்மை. இதான் பயணம் முடியல. அக்கினி இறக்கியாச்சு. கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆராதிச்சாங்க. மழையும் பெஞ்சாச்சு. போய் உட்கார்ந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஏசபேல் சொல்றா, எலியா நினைச்சிருப்பாரு ஏசபேல் கூட்டு விருந்து வைப்பான்னு. அவன் விருந்து ஒன்னதான் கறிய போட போறேன். அவர் பார்த்தார், ஓடி போனார். ஐயோ இது நமக்கு வேலைக்காவது. நான் இவ்வளவு பெரிய ஒரு வர்ஷிப்பை நடத்திட்டு என்னைக்கெல்லாம் நான் ஆராதிக்க செல்ல பாருங்க. அதான் ஒரு சகோதரர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அவர் வந்து முந்தி நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவரை வந்து வழியில பார்த்து, அண்ணே என்னாச்சு? நான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ தம்பி என்னைக்கு இல்லாம அன்னைக்கு தான் நான் ஜோம் பண்ணிட்டு பைக் எடுத்தேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், என்ன பைக் ஓட்ட மாட்டேன். இல்லை இல்லை நீ ஜெபமே. நான் என்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் என்னைக்கெல்லாம் ஆராதிச்சுட்டு வரணும் அன்னைக்கெல்லாம் வீட்டில் பிரச்சனை. இவங்க பெரிய வர்ஷிப்பை முடிச்சுட்டு வராங்க. 3 நாள் தண்ணி கூட கிடைக்கல.
பிரச்சனை முடியல, பிரச்சனை தொடருதுன்னு பார்க்காதீங்க, என் பயணம் தொடருது. இதுல நான் திருப்தி அடைஞ்சிருந்துடக்கூடாது. எனக்கு தேவன் பார்த்து வைத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இன்னும் இருக்கிறது. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தரே சூடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோம். ஆமே. பயணம் முடி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயணம் முடியல, பயணம் முடியல, பயணம் தொடரும், பயணம் தொடரும். அப்படியே செய்தி தொடரும் போட்டு முடிக்கிறதுக்கும் தோணுது. டைம் ஆச்சுன்னு ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ண போறோம். இவங்க நேர அப்ப இதுக்கு முன்னாடி தண்ணி பார்த்தாங்க, குடிச்சு குடிச்சு செத்தாங்க. இப்ப 3 நாள் தண்ணி இல்லை, ஆண்டவர் விடுறாரு. ஏன்னா நம்ம மனசுல சில காரியத்தை உணர்த்துக்கிற இது இல்ல. ரகோபத்தை பார்த்ததும் ஈசாக்கு திருப்தி அடைந்து இருக்கல, அவன் பேர்சபாவுக்கு புறப்பட்டான். நமக்கான நன்மையெல்லாம் நம்ம அடையணுங்கிறது நம்முடைய போக்கஸா இருக்கு. ஆனா கர்த்தருடைய போக்கஸ் எப்படி தெரியுமா? நமக்கான பாதையை நம்ம ஓடி முடிக்கணுங்கிறது அவருடைய போக்கஸ். அவன் பயணம் முடியல. எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கிராஸ் பண்ண வேண்டியதை நான் கிராஸ் பண்ணிருக்கணும். அதனால நடக்க பண்ணினா. இப்ப நேரம் எங்க வராங்க அப்படின்னா மாராவுக்கு வராங்க. அவர்கள் மாராவில் வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு மனம் இல்லாது இருந்ததுன்னு பைபிள்ல இல்ல, கூடாது இருந்ததுன்னா அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க. ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கசப்புனாங்க. உன்னை இன்னொரு ஆள் போய் எங்க தள்ளு நான் பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுமா? சிலருக்கு வந்து இன்னொரு ஆள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அதை டேஸ்ட் பண்ணி எங்க அந்த ஃபுட்டை சாப்பிடாதீங்க, அதுல உப்பு இருக்கு, எங்க காட்டு பார்ப்போம். இருந்தாலும் நம்ம இருக்கா? இப்படிதான் எல்லாருக்கும் அது கூடாது இருந்தது. அப்படி என்ன கசப்பு இருக்கும்? தள்ளு. ஆமென். இந்த தண்ணியில கசப்பு எப்போ வந்துச்சு? நீங்க ஏதோ தண்ணி குடிச்சிட்டு எப்பவோ இந்த தண்ணி எப்படிதான் இருந்துச்சு? இந்த தண்ணி எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி? நிறைய பேர் தெரியாது. பறவைகள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கும், மிருகங்கள் டேஸ்ட் பண்ணி போயிட்டு இது இந்த பாதையில் நடக்கிறவங்க டேஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு வந்து அதை ஏன் டேஸ்ட் பண்ண வச்சார் தெரியுமா? இனி வேற யார் அதை டேஸ்ட் பண்ணாலும் அது மதுரமா மாறாது. ஆனா நீ டேஸ்ட் பண்ண. இன்னைக்கு நீ இந்த மாறாவை டேஸ்ட் பண்றல்ல, உன்கிட்ட நீ இருக்கிற இடத்துல சொல்யூஷன் உண்டு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வான். இனி இத கடந்து நீ போயிருவ. இந்த தண்ணி எதுவா மாறிச்சு தெரியுமா? இனி இதுக்கு பின்னாடி ஒரு தலைமுறை வரும். அவங்களுக்கு இந்த கசப்பு தெரியாது. அவங்களுக்கு இந்த கசப்பு தெரியாது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரா சகோதரி, சில கசப்பான பாதையில கர்த்தர் உன்னை நடத்தி அதை மதுரமாக்குவா. ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஏன் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அவர் வசனத்தை முன்னாடி படிச்சு காட்டினேன். மோசே தான் ஜனங்களை என்ன படுத்துகிறான்? சில நம்ம வீட்டில் சில காரியத்துக்கு நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுப்போம், சில ஸ்டெப் நம்ம தான் எடுப்போம். நம்ம எடுத்து கொஞ்சம் ஏதாவது இதே மாதிரி டவுன் ஆச்சுன்னு வைங்களேன், நம்மளை பொறிச்சு இவன் தானே யார் இந்த ஐடியா கொடுத்தது?
ஆனா சக்சஸ் ஆச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு, இந்த ஐடியா யார் இது பண்ணது, இதுதாங்க உலகம். இதான் உலகம். எல்லாரும் அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஜெயித்ததும் 14 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நம்பவே கூடாது இந்த மக்களை. நீங்க சூப்பர்னு சொல்றவங்களை சுத்தி இருந்து நம்பவே கூடாது. இப்ப பாருங்க, மோசே பிரயாணப்படுத்துறான். கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு போகணும். மோசே சொல்லிட்டார் கிளம்பு கிளம்பு கிளம்பு. இங்க வந்து தண்ணி டேஸ்ட் பார்த்தது, எங்க அந்த மோசே இந்த கையில, எங்க அந்த ஆளு மோசைக்கு வருது. ஆனா அவங்க எல்லாம் மோசைக்கு வரதை முறுமுறுத்த போது 25 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி, ஏன்னா மோசைக்கு தெரியும் இது நான் தெரிந்தெடுத்த பாதை அல்ல, கர்த்தர் நியமித்த பாதை. கர்த்தர் நியமித்த பாதையில ஒரு மாறா இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? மோசே கொஞ்சம் ஜனங்களை, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், டிராவல் பண்ண போறோம், போகும்போது நம்ம பிள்ளைங்க வந்து பசிக்குன்னு கத்தும். நம்ம ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்து போய் சில ஹோட்டலில் நிறுத்துவோம். அங்கே பார்த்தா அங்கே சாப்பாடே இருக்காது, கம்மிங் சூன் போட்டிருக்கோம். ஏன்னா ஹோட்டல் அடுத்த மாதம் தான் ஓப்பனே ஆகும். ஆனால் பில்டிங் கட்டி சாப்பாடு ரெடின்னு வேற போர்டும் இருக்கும். அது அந்த பிள்ளை நம்ம இந்த இடத்துல சாப்பிட்றலான்னு வரும்போது இல்லை, ஹோட்டல் போட்டு ஹோட்டல் திறக்கலை அல்லது சாப்பாடு தீர்ந்துட்டு போது, அதாவது நம்ம வந்து இந்த பசியை ரொம்ப அடக்குவோம். இந்த ஹோட்டல் கிட்ட வந்தோன்னா அந்த பசி வந்து ரிலீஸ் ஆகும், குடல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விரியும். அந்த நேரத்தில் உடனே சில இன்னும் 1 hour தான் இருக்கு, இன்னும் ½ hour நம்ம வந்து நம்ம மைண்டு இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுறோம். அப்போ உடனே நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னொரு 5 கிலோமீட்டர் போச்சுன்னா இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அங்கே சூப்பராக இருக்கும், உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன் ஐஸ்கிரீம். ஆண்டவர் இப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, இந்த தண்ணி இப்படி தான் இருக்கும், நீ கொஞ்சம் பொறுத்துட்டேன்னு அடுத்த ஒரு ஏலிமை வச்சிருக்கிறேன், நீ அங்கே வந்துடு. அவர் இப்படி சொல்லலை. ஏன்? சிவந்த சமுத்திரத்தில் ஜெயித்த நீ மாறாவில் தோத்துட்டா வரணும், அங்க ஜெயிச்சுட்டு நீ ஜெயிச்சுட்டு வா. நீ கசப்பை அனுபவிச்சுட்ட, அது மதுரமா மாறும், அதை நீ டேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னை கொண்டு வந்துடுவார். நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா? சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரே கசப்பா இருக்கும்போது என்ன இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், என்ன வச்சு மதுரமாக்கிட்டு இப்போ வான்னு சொன்னா இல்ல, நீ அதை மதுரமாக்கிட்டு வா. இனி நாளைக்கு எந்த ஒரு மனிதனோ பறவையோ மிருகமோ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கசப்பு தெரியாது. உங்களுக்கு தெரிந்த கசப்பு உங்க தலைமுறைக்கு தெரியாது. நீங்க அதை ஜெயித்தா, இந்த மாறாவை நீங்க ஜெயிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். நீ ஃபேஸ் பண்ண இந்த மாறாவை ஒன்ன வச்சு ஜெயிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு, மாறாவை ஜெயிக்கிறவங்களுக்கு அப்பா வச்சிருக்கிற கிஃப்ட் தான் ஏலிம். அந்த ஏலிம் என்கிற பரிசை வாங்க ஆயத்தமா இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிஃப்ட் ரெடி, கிஃப்ட் ரெடி சொல்லுங்க, கிஃப்ட் ரெடி. என்ன அழகா சொல்றீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த இயர்ல நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, ஏலிமை காண பண்ணினா 12 நீரோட்டு 70 பேரிச்ச மலங்க. 12 நீருட்டுனா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொன்று 70. போன சண்டே சொன்ன 12 கோத்திரம் அன்று ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறார். பக்கத்து அதான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். 70 இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வரும்போது எத்தனை நம்பர் இருந்துச்சு தெரியுமா? 70. அத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு சண்டை போட வேண்டாம், அவன் அவனுக்குரிய பங்கு. ஹல்லேலூயா. சோ அதனால எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏலிம் ரெடியா இருக்கு, மாறாவை ஜெயித்திருங்க, மாறாவை ஜெயித்திருங்க. ஹல்லேலூயா. இவர் தான் நம்மில் அன்பு கூறுகிறவர். இப்ப தெரியுதா ஏன் டேஸ்ட் பண்ண வச்சாருன்னு?
ஏன் சுத்தம் பண்ணினார்னு. நம்ம ஒவ்வொன்னையும் ஜெயித்து 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 வந்து இந்த கானான்ல கால் எடுத்து வைக்கணும். கர்த்தர் அப்படியே உங்களை நடப்பிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையே நெடுநாள் பிரச்சனை ஒரே நாள்ல கர்த்தர் முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் எதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேனாக மாற்றும் என் நேசர். ஒரு விஷயம் கூட, வாழ்க்கையிலே கசப்புகள், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. உடரமா கலரா விசுவாசத்தோடு மாறாவின் நீரை ஓரமால கதிரியாதரா என்னோடுண்டே. மாறாவின் நீரை என்னே மேகஸ்தம்பம் மேலிருந்து மேகஸ்தம்பம் பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. கோரி ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. இப்ப சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, ஒரு நாளும் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நெடுநாள் பிரச்சனையை ஒரு திரி அணைவது போல அணைத்து போட்டு முற்றிலும் ஜெயம் தர போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நம்முடைய வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்துகிற நீரன் மேய்ப்பவர் என்ன நடத்துங்க. எப்படி நடத்துறீங்களோ அப்படி பயணிக்க எனக்கு கிருபையும் உணர்வையும் தாரும். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி இந்த இயரப்பா ஏலிமை பாத்துறணும்ப்பா. ஏலிமை பரிசா நீங்க கொடுக்க போறீங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.